ஷேய் லட்சுமி பேசுகிறேன்ப்பா. நீதி அரசர் கணக்கு போட்டார்ப்பா. சென்னையில் 12 மணிக்கு உட்காந்து கருப்பு சிகப்பு கொடி ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் நான் தான் ஆளுதம்னு சொல்லி பூமியை பாழாக்கிட்டான். இப்போ அவன் கணக்கு 100 வருஷமாக நாங்கள் தான் ஆளுதம்னு சொல்லி கணக்கை அவன் குடும்பத்தை கணக்கை திரை லோகத்தில் விடுதான். அப்போ கணக்கு சனி தான் முடிக்க முடியும், நீ தான் முடிக்க முடியும்னு நீதி அரசர் அது 7 செம்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கை ஏற்ற பிரட்டி பார்த்து உன் கையில் கொடுத்துட்டார். நீ தான் முடிக்க முடியும். இவனுடைய குடும்பம் வாரிஸ் சென்னை மதுரை ஊடாலப்பட்ட ஒரு ஊர் எல்லாம் இவனுடைய குடும்பம். சென்னையில் ஆயிரக்கணக்கான கிடக்கு எல்லாம் தாலி கட்டியிருப்பான். தாலி கட்டி பூரா அந்த அணுக்களை இறக்கி பேய் மாதிரி ஆட்டி வச்சுருக்கான். கருப்பு சிகப்பு இப்போ முதலமைச்சர் ஆள்ற கணக்குப்பா. இவனுடைய குடும்பம் எல்லாமே எழுதி குடும்பமே கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுரு. பேனா கையில் கொடுத்துட்டார், கணக்கை முடிச்சிரு. நேரடியாக உட்கார்ந்துருக்க முக்கால் சத்தியம். லட்சுமி சொன்னதை புரிஞ்சுக்கோ. லட்சுமி தான் கணக்கு கொடுக்கணும். அந்த பேப்பர் பேய் பேப்பர் செத்த பேய் பேப்பர் பணம்னு சொல்லுதான்ல, கணக்கு முடிக்கிறது நான் தான் முடிச்சிடணும். ஏன்னா மார்வாடி சேட்டு காலில் பேப்பரை வச்சு ஏற்கனவே அந்த செத்த பேய் பேப்பர் தான் அப்படி தான் அவன் மார்வாடி எண்ணுவான். கைட்டு எண்ண மாட்டான், பெருவரல் கால்கிட்ட ஊனி எண்ணுவான். கணக்கு முடிஞ்சு போச்சு. அவன் மார்வாடியும் எழுதிரு, இதோட க்ளோஸ் பண்ணிடு, இதோட எழுதி க்ளோஸ் பண்ணிடு. எல்லா பேரும் வேலை பார்த்து சாப்பிட்ணும் பூமியில். கணக்கு எழுதிட்டார் ஐயா நீதி அரசர். ஒன்று விடாமல் பிட்டு விடாமல் தூக்கிடுவார். அது ஐயா தூக்கி செயலறையில் ஏற்றிடுவார். சென்னை மெட்ராஸ் கணக்கு சூரியன் சின்னம் வச்சு கொடி ஏற்றி குடும்பமே ஆளுது. குடும்பம்னா எத்தனை குடும்பம், எத்தனை வாரிசு, எத்தனை நச்சு புச்சி இருந்தாலும் எல்லாம் தலையெழுத்தை மாற்றி எழுதி கந்தல் கோலமாக ஆக்கி உள்ளே மாட்டி உள்ளே கொண்டு வந்துருப்பா. முடிஞ்சு வச்சு இந்த எழுத்தால் தான் முடியும்ட்டார். இவ்வளோ நாள் கணக்கு முடிய முடியல. அவன் மாற்றி உட்காந்து என்னென்ன செய்யணுங்கிற செஞ்சுக்கிட்டே வரான். இப்போ நீ எழுதிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. சென்னை மெட்ராஸ் முதலமைச்சர் க்ளோஸ் 12 மணி டான் 12 மணிக்கு எழுதி முடிச்சிரு. டைம் அரை மணி நேரம் கொடுத்துருக்கார். பிறகு பார்த்துரு. அவனுடைய வாக்கு மூலமாக எங்கெங்கே கொடுக்காலோ ஆணும் பெண்ணும் முதலமைச்சர் கொடுப்பான், பொண்டாட்டி கொடுப்பான், மகன் கொடுப்பான், மருமகா கொடுப்பான், பேரன் கொடுப்பான், பேத்தி கொடுப்பான். இது சென்னை. மதுரை ஒன்று இருக்குது. மதுரை புரியுதா? மதுரையில் அவன் பெரிய கெட்டிக்காரன் அவன் நினைக்கான். கடவுள் உட்கார்ந்துருக்காருன்னு அவன் பயம் வரணும். அந்த பயம் நெஞ்சில் கொடு. நீதி அரசர் கணக்கு போட்ட உடனே கொக்கி போட்டு மேலே மாற தூக்கிடுவார் செயலறைக்கு. முடிச்சிட்டார். கணக்கு முடிஞ்சு வச்சுப்பா. கணக்கு சென்னை 12:30 மணி டைம் எழுதி முடிச்சிரு. 12ல் உட்காந்துருவேன். சென்னை மெட்ராஸ் எல்லாம் முதலமைச்சர் பாடுறா எழுதுறாண்டா. நீ சட்டசபையில் எழுதுகிற மாதிரி உன் கணக்கு குடும்பமே எழுத்து தனியாக அவனுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு. சனீஸ்வரி பெண்ணுக்கு பெண்ணு ஆணுக்கு ஆண் 2 பேருமே எழுதிருங்க. பேனா பிடிச்சிட்டியே எழுதிருங்கப்பா. இது பெரிய கணக்கு. இது பார்க்குறவன் சிரிக்கணும், கும்மாளம் அடிக்கணும். குத்தையில் அப்போ தான் உட்காந்து வீட்டுக்குள்ளே குப்பரை கிடப்பான். முக்கால் சத்தியப்பா.